அடோப் பிரிட்ஜை பற்றி பார்க்க போகிறோம். அடோப் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் மெனுவில் ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இன்னொரு வழியில் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஷார்ட்கட் கீ ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அடுத்து ஆப்ஷன் பாரில் ஒரு ஃபோல்டரும் ப்ளஸ் இந்த மேக்னிஃபையர் கிளாஸும் இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடோப் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அடோப் பிரிட்ஜ், அடோப் கிரியேட்டிவ் சூட் 3 அதில் இருக்கிற அப்ளிகேஷனுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண முடியும்னா ப்ரிவ்யூ பார்க்க முடியும், ஃபைல் ஓப்பன் பண்ணிக்க முடியும், எடிட் பண்ண முடியும், ப்ளஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்க முடியும், அடுத்தது மூவ் பண்ண முடியும், டெலீட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த விண்டோவிலையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இது ஃபேவரட் பேனல். இது வந்து இங்கே நம்மளுக்கு ஐக்கானோடையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஃபோல்டர் பேனல். ஃபோல்டர் பேனல் என்னென்னா நமக்கு அந்த ட்ரீ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறது தான் ஃபோல்டர் பேனல். அதுக்கு அடுத்து கண்டென்ட் பேனல். பார்க்கக்கூடியது வந்து ஐக்கானோடையும் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அடுத்து ப்ரிவ்யூ பேனல். இங்கே டிஸ்பிளே ஆகிறது அப்படியே ப்ரிவ்யூ பேனலுக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டா என்னென்னா அந்த ஒரு ஃபைல் எப்போ க்ரியேட் பண்ணாங்க, அதோடைய ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிற அதாவது ஃபைலுடைய ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு மெட்டாடேட்டாவில் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபில்டர் பேனல். இந்த ஃபில்டர் பேனலால் என்ன யூஸ்னா நீங்கள் ஃபைலை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்க முடியும், ஃபைன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து தம்ப்லைன்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்க்டாப் பார்க்குறீங்க, செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டர்ஸில் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டென்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நெட்வொர்க் பேஸ் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, ப்ளஸ் அடோப் பிரிட்ஜ் டிஸ்பிளேயில் இருக்குது. இப்போ நம்ம அடோப் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிக்குவோம். அந்த அடோப் பிரிட்ஜ் ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத இங்கே டிஸ்பிளேயில் உங்களுக்கு இருக்குது. இந்த டிஸ்பிளே தெரியுது இல்லைங்களா, இதுதான் வந்து தம்ப்லைன்ஸ். இந்த தம்ப்லைனோட உங்களுக்கு பெருசு வேணும்னா பெருசு பண்ணிக்க முடியும், சின்னது வேணும் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ஸ்மாலர் தம்ப்லைன் சைஸ். அதாவது இந்த இங்கே ப்ரிவ்யூ தெரியுதுங்களா, அந்த தம்ப்லைன் வந்து சின்னது பண்ணணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சின்னதாகிட்டே இருக்கும். அடுத்து லார்ஜர் தம்ப்லைன் பண்ணோம்னா இந்த சைடு பட்டன் லார்ஜர் தம்ப்லைன் சைஸ் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பெருசாகிட்டே இருக்கும். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தம்ப்லைன் வந்து சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். இப்போ இந்த தம்ப்லைன் லைன் பெருசாச்சு இல்லைங்களா, அதோட வந்து கீபோர்டில் ஷார்ட்கட்லேயும் நம்ம ஒர்க் பண்ண முடியும். கண்ட்ரோல் கீ ப்ளஸ் மைனஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தம்ப்லைனோட சைஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதுவே கண்ட்ரோல் கீ ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தம்ப்லைனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே தெரிகிறதே தான் வந்து உங்களுக்கு ப்ரிவியூ இங்கே தெரிஞ்சிட்ருக்கு. ப்ளஸ் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஃபரன்ஸ் நம்ம மாற்றிக்க முடியும். எடிட் மெனுவில் ப்ரெஃபரன்ஸ் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் கே கிளிக் பண்ணிங்கன்னா தம்ப்லைன்ஸ் அதோட விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் குயிக் தம்ப்லைன்ஸ். அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து அதிகம் ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து சீக்கிரம் ப்ரிவ்யூ வர்றதுக்காக குயிக் தம்ப்லைன்ஸ் கொடுக்கறது. ஹை குவாலிட்டி தம்ப்லைன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூலேயே வந்துட்டு ஹை குவாலிட்டியாக வரணும். அடுத்து கன்வெர்ட் டு ஹை குவாலிட்டி வென் ப்ரிவ்யூடு. நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்க்கும்போது ஃபைனல் என்ன அவுட்புட் எப்படி இருக்கோ அதே போல் எனக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் 400 MBக்கு மேலே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து இல்லை காட்டாது, அதுக்காக டிஸ்பிளே பண்ணுற இடம் தான் இது. அடுத்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இங்கே தம்ப்லைனில் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை நகர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இமேஜ் கீழே பார்க்கும்போது ஒரே ஒரு நேம், ஃபைலுடைய நேம் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதோட மற்ற டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சைஸ் வந்து காட்டணுமா அப்படின்னு நம்ம இங்கே டிஸ்பிளே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது டைமென்ஷன், அதோட ஹைட் என்ன, வித் என்ன, ப்ளஸ் எவ்வளோ டிபிஐயில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். அது மாதிரி என்னென்ன நிறைய 2-3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துறீங்க.